ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.5 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சம்குள்ள போயிடலாம். எக்ஸாம்பிள் 1.5. எக்ஸாம்பிள் 1.5ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்களா? இல்ல, மேட்ரிக்ஸ் ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அது எப்படி? அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணுமே. ஓ, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலானா இங்க எழுதிட்டேன். ஏ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A adjoint of adjoint A. இதுதான் மேட்ரிக்ஸ் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது உங்களுக்கு மறக்க கூடாது. ரிவிஷன் பண்றதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இங்க ஏன் பிளஸ் ஆ மைனஸ் வருதுன்னா இங்க ரூட் இருக்கிறதுனால பிளஸ் ஆ மைனஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இந்த ஏ மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன வேணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். வேணுமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணுமா? வேணும். அட்ஜாயிண்ட் ஏ மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, இதை வச்சு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏவும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட ரூட் கண்டுபிடிச்சிடலாம் கூடவே. ஓகேவா? determinant of adjoint A. determinant of adjoint A. first நம்ம என்ன பண்ணணும்? determinant formula எழுதணும். 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7. ஓகேவா? determinant formula எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? determinant கண்டுபிடிக்கணும். determinant எப்படி கண்டுபிடிப்பீங்க? first இந்த ஒரு நம்பர் வச்சுக்கிட்டோம்னா இதை டிட்டர்மினண்டா கண்டுபிடிப்போமா? கரெக்டா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 7 வச்சுக்கிட்டு பிராக்கெட்ல இப்படிதான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். லெஃப்ட் டு ரைட், அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட். ஓகே, அதே ப்ரொசீஜர் பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? நான் வந்து ரோ இதை வந்து டிட்டர்மினன்ட் நீங்க வந்து ரோவாகவும் கண்டுபிடிக்கலாம், காலம் வழியாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது உங்க விஷ். நான் ரோ வழியா கண்டுபிடிக்கிறேன். இந்த 7 இந்த 7 இந்த 7 இந்த 3 7 7 7 minus 7 வச்சு நானே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். இந்த ரோ வச்சு, ஃபர்ஸ்ட் ரோ வச்சு. ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் 7 எடுத்துட்டா இந்த இதுதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 11 7 தான் 77 மைனஸ் மைனஸ்ன்றது வந்து நம்ம ப்ரொசீஜர் ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? அது போட்டுதான் ஆகும். அதுக்கப்புறமா 35 7 5 தான் 35. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மைனஸ் இங்கேயே நம்ம நெகட்டிவ் சைன் போடுறோம், ஏன்னா அதுவும் ஃபார்முலா. ஓகேவா? அது போட்டுட்டு தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். எப்பயுமே 3 into 3 மேட்ரிக்ஸ்ல இது எப்பயுமே நடக்கும். இது 3 into 3 மேட்ரிக்ஸ், 3 cross 3 மேட்ரிக்ஸ். செகண்ட் நம்ம பாருங்க 7. இந்த 7 எடுத்துக்கிட்டா நம்ம அந்த இருக்க ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் -1 7 மல்டிப்ளை பண்ணோம், அப்புறம் 7 11 மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, பண்ணலாமா? -1 7 மல்டிப்ளை பண்ணுங்க, -7. ஓகேவா? 7 11 மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுறணும், அது ஃபார்முலா. 7 11 மல்டிப்ளை பண்ணா 77. ஓகே, இப்போ பிளஸ் சிம்பிள் போட்டு அங்க இருக்கிற ஒரு 7 இருக்கு இல்லையா, -7 இது எழுதிக்கிட்டோம். இப்ப இந்த -7 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அதான பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் -1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எப்படி? -1 5 மல்டிப்ளை பண்ணா 5 -5 11 11 மல்டிப்ளை பண்ணா மைனஸ். ஃபர்ஸ்ட் மைனஸ்ன்றது வந்து ஃபார்ம். ஓகேவா? அதுக்கப்புறமா 121
11 11 தான் 121. ஓகே, இப்போ சால்வ் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும் 7 77ல 35 போச்சுன்னா 42. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க -7. இப்ப இந்த -7 இருக்கா, இங்க -77 இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா சேம் சிம்பிள் இருந்து ஆட் பண்ணலாம் இல்லையா, மைனஸ் மைனஸ் பிளஸ். ஓகேவா, இங்க இது வந்து அடிஷன் ஆகும். ஓகேவா, ஆனா கிரேட்டர் சிம்பிள் சைன் போடணும். மைனஸ் நெகட்டிவ் சைன் போட்டுட்டு கிரேட்டர் சிம்பிள் சைன் வந்து 77 தானே, அது ஒரு கிரேட்டர் சைன் என்னது நெகட்டிவ்ல இருக்கு, நெகட்டிவ் சிம்பிள் போட்டாச்சு. 77 கூட 7 ஆட் பண்ண போறோம், ஏன்னா சேம் சைன். ஆட் பண்ணா 84 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க -7 -5 -121. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், சேம் சைன். பிக்கஸ்ட் நம்பரோட சைனை ஃபர்ஸ்ட் போட்டுருணும். போட்டா என்ன வரும் 126. 126 வந்துருச்சா. இப்ப சால்வ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 742 ஆர் 294. அப்புறம் 588 வரும். இது வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா, மல்டிப்ளிகேஷன்ல. நெக்ஸ்ட் 882 வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1764. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 1764 நம்மளுக்கு கிடைக்குது. இது ஃபுல்லா ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்க்கணும். இது பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி இது ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா இது நம்ம டினாமினேட்டர்ல ரூட்டுக்குள்ள எழுதுறோம். அதுக்குள்ள எழுதுறது வந்து ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் சைனாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கா ஜீரோவா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணணும். நெகட்டிவா இருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எழுதணும். ஓகேவா, ஓகே, நம்மளுக்கு 1764 கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படி ரூட் கண்டுபிடிப்பீங்க, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன நான் யூஸ் பண்ண போற வழி என்னன்னா, ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் யூஸ் பண்ண போறேன். லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாமா, பாருங்க 1764 நம்ம என்ன பண்ண போறேன், லாங் டிவிஷன் பண்ண போறேன். 1764 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு இடத்துலயுமே சேம் நம்பர் தான் எழுதணும். அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஒரு ரூட் நம்பர் கிடைக்கணும். ஓகேவா, ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்கணும். அதுதான் நம்ம எழுத போறோம். ஓகேவா, ஓகே. இங்க 4 4 தான் 17ஓட கீழே இருக்க ஸ்கொயர் நம்பர் இது 16 இல்லையா, அதான் 4 × 4 16. ஓகே, இப்ப இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பண்ணா 1 வருது. கீழே இருக்கிற இந்த 6 மேல இருக்க 6 4 கீழே இருக்கிட்டீங்கன்னா 164. ஓகே, இப்ப இங்க இருக்கு இல்லையா நம்பர், இந்த நம்பரை இன்டு 2 பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் எப்பயுமே லாங் டிவிஷன். ஓகேவா, 4 2s are 8. இப்ப இந்த இடத்துல ஒரு கேப் வரும். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு பிளேஸ். இங்க நம்ம என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடுவோம். ஓகேவா, ரெண்டு இடத்துலயும் சேம் நம்பர் தான் போட போறோம். அது என்னன்னு பார்க்கணும். இந்த நம்பரோட இந்த 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கணும். அது 164க்கு கீழே இருக்கணும். அப்படின்னு ஸ்கொயர் நம்பர் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம், 2 போடலாமா, 2 போடுறேன். 82 2s are 160 164 வந்துருச்சா. நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா 0 வந்துருச்சு. அதனால என்னது ரிமைண்டர் பாருங்க 42 தான் ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா, ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 42 வருது. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் determinant of adjoint A, determinant of adjoint A equal to என்ன 1764 equal to 42. என்ன 42 பிளஸ் ஆ மைனஸ் 42. ஓகேவா, எப்பயுமே ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது இது மாதிரி பிளஸ் ஆ மைனஸ் போடணும். ஓகேவா, பிளஸ் ஆவா இருக்கலாம் மைனஸாவா இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த பிளஸ் ஆ மைனஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ் ஆ மைனஸ் தான் நம்ம ஃபார்முலாலே எழுதினோம் இல்லையா, அதனால ஃபார்முலா எழுதும் போது பிளஸ் ஆ மைனஸ் எழுதிக்கலாம். ஓகே, இது 42 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 42 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம இந்த சம்ல என்ன பண்ண போறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா,
adjoint of adjoint A, adjoint of adjoint A. adjoint எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏற்கனவே தெரியும் இல்லையா? தெரியலனா இதுக்காக கான்செப்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். adjoint எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7. இப்போ இங்க ஒவ்வொரு நம்பரை எடுத்துக்க போறோம், ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்க போறோம், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? அந்த எடுக்கிற நம்பரோட என்ன பண்ணணும்? எடுக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இந்த எடுக்கிற நம்பரோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. இப்போ 11 7 11 7 5 7. நெக்ஸ்ட் இப்போ இந்த 7 எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணணும்? 7 இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு மீதி நம்பர்ஸ் எடுத்து எழுதணும். -1 7 11 7. ஓகே. நெக்ஸ்ட் இந்த -7 எடுத்துக்கிட்டா இது டிட்டர்மினன்ட் எழுதணும். ஓகே. -1 11 11 5. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கிட்டோம், -1 எடுத்துக்கிட்டா அது இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதுனா என்ன வரும்? -1 7 -7 5 7. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 11 எடுத்துக்கிட்டோம், இப்போ அதோட ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 7 -7 11 7. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த 7 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்க ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட்ல எழுதணும். ஓகே. 7 7 11 5. ஓகேவா? இப்போ இந்த 11 எடுத்துக்கிட்டோம்னா மேல இருக்க இதை வந்து ரோ காலமை விட்டுட்டு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஓகே. டிட்டர்மினன்ட் எடுக்கலாமா? 7 -7 11 7. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 5 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸை டிட்டர்மினன்ட் எழுதணும். எழுதலாமா? 7 -7 -1 7. ஓகே. லாஸ்ட் பாருங்க, லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம், லாஸ்ட் ரோல லாஸ்ட் காலம்ல லாஸ்ட் நம்பர், இதோட ரோ காலமை விட்டுட்டோம்னா என்ன நம்மளுக்கு இருக்கு? 7 7 7 7 11 சாரி 7 7 -1 11. ஓகேவா? இது நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்டா கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போ நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்ன? டிரான்ஸ்போஸ் போடணும். அடுத்தது நெகட்டிவ் சைன் போடணும். எப்படி? பிளஸ் பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த மாதிரி ஸ்டெப்ல உங்களுக்கு நெகட்டிவ் சைன் வருது. ஓகேவா? மறக்காம போட்டுடணும், அப்பதான் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இது அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க என்ன வருது பாருங்க. மல்டிப்ளை பண்ணுங்க, இப்படிதான் மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்புறம் நடுவில் நெகட்டிவ் சைன் போட போறோம். ஏன்னா ஃபார்முலா 77 11 7 77 5 7 35 minus of -7 -77. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, -5 -121. டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இங்க இந்த minus of 49 minus of -35, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஓகேவா? 49 வரும், அப்புறம் 77 வரும். நெக்ஸ்ட் minus of 35 minus 77. நெக்ஸ்ட் 49 plus 77. அடுத்தது பாருங்க, நெகட்டிவ் சைன் போட்டு 49 minus 7. நம்ம எப்படி பண்றோம்? இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட், அப்படிதான் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? நடுவில் நெகட்டிவ் சம்பல் எழுதுறோம், அவ்வளவுதான். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இதை நம்ம சால்வ் பண்ணா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கிடைச்சிடும். பண்ணலாமா? பாருங்க, 77 minus 35 எவ்வளோ? 42. ஓகே.
minus 7 minus 77 எவ்வளோ 84 ஓகேவா மைனஸ் 84 மைனஸ் இருக்க வெளியில அது பிளஸ் ஆயிடும் பிளஸ் 84 ஆயிடும் நெக்ஸ்ட் பாருங்க minus 5 minus 121 minus 126 நம்மளோட டிரான்ஸ்போஸ் பண்ணல நெக்ஸ்ட் பாருங்க minus of 49 plus 35 49 plus 35 84 அங்க வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால minus 84 இங்க 49 plus 77 49 plus 77 எவ்வளோ 126 ஓகேவா அதுக்கப்புறமா 35 minus 77 எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு 35 minus 77 வந்து 42 வந்துச்சு இதுல வந்து மைனஸ் நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால minus 42 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 49 plus 77 எவ்வளோ வந்துச்சு 126 126 நெக்ஸ்ட் பாருங்க 49 minus 7 எவ்வளோ 42 இங்க மேல நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால minus 42 ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க 77ல 7 ஆட் பண்ணா 84 கிடைச்சிருச்சா இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க டிரான்ஸ்போஸ்னா என்னது ரோவா காலமா இருக்கும் காலமா ரோவா இருக்கும் நான் இந்த காலமா ரோவா எழுத போறேன் ஓகேவா 42 இந்த காலமா ஃபர்ஸ்ட் காலமா ரோவா எழுதுறேன் 42 minus 84 126 அப்புறம் 84 126 minus 42 next minus 126 minus 42 84 எழுதிட்டேன் டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு இது என்னது adjoint of adjoint A adjoint of adjoint A நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம வேற என்ன கண்டுபிடிச்சோம் determinant of adjoint A கண்டுபிடிச்சோம் அதோட ரூட்டும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ டைரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சது சம் முடிஞ்சது பண்ணிடலாமா A matrix is equal to plus or minus 42 தானே கண்டுபிடிச்சோம் 42 adjoint of adjoint A என்னது எழுதலாமா 42 84 minus 126 84 126 84 plus 84 126 plus 84 126 minus 42 minus 126 minus 42 minus 6 minus 42 84 ஓகேவா 84 ஓகே இது என்னது adjoint of adjoint A இது என்னது determinant of root of determinant of adjoint A root of determinant of adjoint A ஓகேவா இப்போ இந்த 42 வந்து இது உள்ள எடுத்துட்டு போயிட்டோம்னா மேட்ரிக்ஸ்குள்ள இது எல்லாமே டிவிஷன் ஆயிடும் டிவிஷன்ல வந்துடும் டிவைட் ஆயிடும் ஓகேவா இந்த 42 வச்சு இது எல்லா நம்பர் ஒவ்வொரு நம்பரா மேட்ரிக்ஸ்ல இருக்க ஒண்ணுன்னா டிவைட் பண்றோம் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் மேட்ரிக்ஸ் எழுதலாமா 1 வருமா பட் 1 தான் -2 வரும் 3 வரும் 2 வரும் 3 வரும் -1 வரும் -3 1 வரும் 2 வரும் ஓகே இது மேட்ரிக்ஸ் A ஓகேவா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் A கிடைச்சிருச்சு நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் A நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A கண்டுபிடிச்சோம் அதோட ரூட் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் adjoint of adjoint A கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதி இங்க வந்த 42 இங்க வந்த டிவிஷன்ல வந்ததை உள்ள எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணோம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைச்சது A மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் therefore this is matrix A ஓகேவா thank you இவ்வளவுதான் இந்த சம் thank you okay